இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று தனது 69வது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அதனை முன்னிட்டு நியூஸ் ஃபர்ஸ்ட் வழங்கும் விசேட தொகுப்பு அடுத்து. டி.ஏ. ராஜபக்ச தம்பதியினரின் இரண்டாவது மகனாக 1945ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச பிறந்தார். காலி ரிட்மன் கல்லூரியில் ஆரம்ப கல்வியை தொடர்ந்த அவர் கொழும்பு நாலந்தா மற்றும் தேர்ஸ்டன் கல்லூரிகளிலும் தமது கல்வி பயணத்தை முன்னெடுத்தார். தென்னிலங்கையின் புகழ்மிகு அரசியல்வாதியான தமது தந்தையின் மறைவை அடுத்து மக்கள் சேவைக்காக தம்மை அர்ப்பணித்த இளம் மஹிந்த ராஜபக்ச செயற்பாட்டு அரசியலுக்குள் பிரவேசித்தார். 1968ஆம் ஆண்டு மெலியத்த தொகுதியின் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அமைப்பாளராக தெரிவான அவர் 1970ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் திகதி மக்கள் ஆணையால் முதற் தடவையாக பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டார். அன்றைய காலப்பகுதியில் மிகவும் குறைந்த வயதில் பாராளுமன்ற பிரவேசம் பெற்ற உறுப்பினர் என்ற பெருமையும் அவரையே சாரும். இதனிடையே சட்ட கல்லூரியில் சேர்ந்த மஹிந்த ராஜபக்ச 1976ஆம் ஆண்டு சட்டத்தரணியாக சத்திய பிரமாணம் செய்து கொண்டார். 1983ஆம் ஆண்டு ஷிராந்தி விக்ரமசிங்கவை கரம் பிடித்த அவர் இல்லற வாழ்க்கையை ஆரம்பித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னேற்றத்திற்காக நித்தமும் அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட மஹிந்த ராஜபக்ச 1994ஆம் ஆண்டு பொது தேர்தலில் வெற்றியீட்டிய சுதந்திர கட்சி தலைமையிலான பொதுசன ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் தொழில் அமைச்சராக பதவி வகித்தார். பின்னர் கடற்றொழில் அமைச்சராகவும் செயற்பட்ட அவர் 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் திகதி எதிர்க்கட்சி தலைவராக தெரிவானார். 2004ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஆட்சியை கைப்பற்ற அந்த அரசாங்கத்தின் பிரதமராக மஹிந்த ராஜபக்ச பதவி பிரமாணம் செய்து கொண்டார். 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கிய மஹிந்த ராஜபக்ச இலங்கையின் 6வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அந்த வருடத்தில் தமது பிறந்த நாளை கொண்டாடினார். 3 தசாப்த யுத்தத்திற்கு முடிவு கட்டிய ஜனாதிபதி 2009ஆம் ஆண்டில் நாட்டில் அமைதி ஏற்பட வழிவகுத்தார். பிராந்திய நாடுகளுக்கு முன்மாதிரியாக செயற்பட்டு அபிவிருத்திக்கான போராட்டத்தை ஆரம்பித்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாட்டை ஆசியாவின் அதிசயமாக மாற்றும் நோக்கில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார். மக்கள் தம்மீது கொண்டிருந்த அதீத நம்பிக்கையால் 2010ஆம் ஆண்டு மீண்டும் இலங்கையின் ஜனாதிபதியாக மஹிந்த ராஜபக்ச தெரிவானார். 3 புதல்வர்களின் தந்தையாக மாத்திரமல்லாது நாட்டின் ஒட்டுமொத்த எதிர்கால சந்ததியினரதும் வழிகாட்டியாக திகழும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களே, தாங்களுக்கு நியூஸ் ஃபர்ஸ்டின் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.